ஹாய், நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு 20 வருஷமாக ஒரு வீட்டில் யாருமே வசிக்கல. ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு. அந்த வீடு எப்படி இருக்கும்னு தான் உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கதவை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் அது பழைய கிச்சன் தெரியும் பாருங்கள். கிச்சனில் வந்து முன்னாடி டைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடம் மொத்தமே ரொம்ப சேதம் அடைஞ்சு இருக்குது. மேலே ஓடு போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாமே உடஞ்சி எல்லாமே ஜன்னல் இல்லை கிளாஸை காணல. மேலே உள்ள ஓடு மொத்தமாக எதையுமே காணல. ஃபுல்லாக புல் பிடிச்சிருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு நினைக்கிறிய பாருங்க, பார்க்கலாம். பாருங்கள், அந்த அம்மி போட்டிருக்காங்க. பழைய காலத்து வீடு தான். அம்மி எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சமைக்க இடம் ஃபுல்லாக. இது கிச்சன்லேருந்து உள்ளே போனோன்னா ஹால் இருக்குது. ஹாலில் ஒரு கட்டில் வச்சுருக்கு. அது வந்து ரொம்ப வந்து பழசாகி உடஞ்சி அப்படியே கிடந்துச்சு. அதுக்கப்புறமா போனோன்னா அங்கேயே இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் வந்து பாருங்கள், அங்கேயே ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டிலும் ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்து மேலெல்லாம் ஃபுல்லாக வலை பிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு இருந்திருக்கு. ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக அங்கே எங்கேயுமே குலைஞ்சி தான் கிடக்க பாருங்கள். செல்ஃப் எல்லாம் ரொம்ப அழுக்காக அந்த மாதிரி தான் இருக்குது. ஹால்லேருந்து நடந்து அப்படியே போனோன்னா இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளாடியும் அப்படி தான். உள்ளாடி ஒரு கட்டில் கிடக்கு. அது வந்து புல் பிடிச்சி அழுக்கு பிடிச்சி அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா இதில் கிளாஸ் இல்லை ஜன்னல்லையும். இந்த கட்டிலும் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஆனால் உடஞ்சி விழல. அந்த கட்டில் ஹாலில் கிடந்த மாதிரிலாம் உடஞ்சி விழல. கொஞ்சம் நல்லா ரிப்பேர் ஆகியிருக்கு. மேலே ஃபுல்லாக வலை தான் இருக்குது. வலை பிடிச்சி நைட்டு வந்தால் செம்மையாக இருக்கும் இந்த வீடு. பாருங்கள், முன்ன காலத்தில் யூஸ் பண்ணால் அந்த இது பாய் எல்லாம் இருக்குது. திருமணமாக அப்படியே முன்னாடியே அவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை அந்த கதவில் காய போட்டிருக்கு. ஆனால் அது இவ்வளோ நாள் தாண்டியும் அப்படியே இருக்குது. இது ஃப்ரண்ட் டோர். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஓப்பன் ஆகலை. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆனால் வரல, ஓப்பனே ஆகலை. அது சாவிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குன்னு நினைக்கேன். திரும்ப அப்படியே நம்ம வந்த வழியை பார்த்துட்டு மேலே ஆனால் ஃபேன் எல்லாம் போட்டிருக்கு. ஃபேன் எல்லாம் இருந்துச்சு. ஹாலில் மட்டும்தான் ஒரு ஃபேன் இருந்துச்சு. அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அதாவது ஏதாவது வந்துச்சுன்னா சுவிட்ச் போட்டால், அதனால் நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கல, சுவிட்சை ஆன் பண்ணலை. அப்புறம் வந்த வழியே திரும்ப நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வெளியே தான் வந்தோம். ஃபுல்லாக புல் பிடிச்சிருக்கு. எப்படி இந்த வீட்டில் வந்து ஆள் வந்து நடமாட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய வருஷம் ஆகிருக்கும், நிறைய வருஷம். அந்த சீட்டு வீடு தான். சீட்டுமே எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி பறக்க அந்த மாதிரி தான் இருந்தது. இது பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க. இது வந்து கிளாஸ் எல்லாமே உடஞ்சி மேலே ஓடு தான் மொத்தமாக எல்லாமே காலியாக தான் இருந்தோம். அந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலையே என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்தோம். கீழே இறங்கி வந்தோன்னா இன்னும் ஒரு இது இருந்தது. கீழே இறங்கி வர அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கி வந்தோன்னா முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டிலையும் தண்ணி எதுவும் கிடையாது. அப்படியே சும்மா தான் வேஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கல. அதில் ஃபுல்லாக இலை எல்லாம் அப்படியே சருவெல்லாம் தொழிஞ்சு இந்த வெளியே வியூ இப்படி தான் இருந்தது.